வாழ்த்துக்களை இந்த யூடியூப் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீண்ட காலமாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சையும் ஜெபமும் உண்டு. இந்த நாளிலே மீண்டும் திறந்த வாசல் ஏற்படுத்தின கர்த்தருடைய நாமத்திற்கு நான் மகிமை கொண்டு வருகிறேன். நாம் அறிந்த ஆனால் தேவன் உள்ளத்தில் பாரப்படுத்துகிற ஒரே ஒரு வசனத்தை இந்த நாளிலே நம்ம வாசித்து தீர்க்க தரிசன கண்ணோட்டமாய் தியானித்து நாம் கண்டு வருகிற இந்த கோரமான பிடியிலிருந்து தப்பிக்கொள்ள வசனத்தை நாம் ஜெபமாக்கினால், வசனத்தை நாம் வேலையாக்கினால் இந்த நாட்களை நாம் ஜெயிக்க முடியும். வசனத்தினால் இயேசு பிசாசை, உலகத்தை, மாமிசத்தை ஜெயித்தார். அப்படியே இந்த வசனத்தை நீங்கள் ஜெபத்தில் பயன்படுத்தினால் இந்த கொரோனா வைரஸ் நாட்களை நீங்கள் ஜெயிக்கலாம், ஜீவன் தப்பலாம். இரட்சகர் வருகை மட்டும் எழுப்புதலையும் கண்டு வருகையில் நீங்கள் பிரவேசிக்கலாம். செய்திக்கு முன்பாக ஒரு பாடலை நாம் ஜெபமாக பாடி ஆண்டவர் வார்த்தையில் கடந்து போவோம். எல்லாம் இருந்த இடத்துல கண்களை மூடி ஜெபத்தோடு என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி என்னோடு இடைபடுங்க. ஆண்டவரே, ஒரு வசனத்தை நான் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற ஒரு இருதயத்தை இணங்குதல் எனக்குள்ள வைப்பீராக. அப்படி ஒரு அர்ப்பண சிந்தையோடு இந்த ஜெப வரிகளை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வானாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நான் நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்கிறவரே, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவத்தை நிவர்த்தி ஆக்குகிறவரே, இந்த வேளையில் எங்களோடு கூட உம்முடைய திவ்ய சத்தத்தோடு இடைபடுவீராக. கலங்கி குழம்பிக்கொண்டு நிற்கிற இந்த வேளையில தானே கலங்காதே திகையாதே நானும் தேவன் என்று எழுந்தருளி பேசுகிற உம்முடைய சத்தம் இந்த நாளில் எங்களுக்கு தொனிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்கள் தள்ளாடுதலும் சறுக்குதலும் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே பயத்தின் கட்டுகள் உடைகிறதற்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தின் ஆதிக்கம் உடைந்து ஓடுகிறதற்காக நன்றி. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்கிற விசுவாசம் தேவ மக்களுக்குள் வீறு கொண்டு எழப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் குறைவுபட மாட்டேன். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற, பாடுகிற, நாடுகிற, நம்புகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்குரிய மன்னா, எனக்குரிய தண்ணீர் எனக்கு உண்டாகும் என்கிற அசைக்க முடிய விசுவாசத்தை இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்கள் மீண்டும் பெற்று உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தள்ளாடின சோர்ந்து போன அநேகருக்கு திறந்த வாசல் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். வெறுங்கையாய் நிற்கிற கைகள் நிரப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம் குறுகியதினால் உண்டான இக்கட்டு நெருக்கமும் இந்த செய்தி வேளையில மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையினால் சகலத்தையும் மாற்றுகிறவர், வார்த்தையினால் குணமாக்குகிறவர், வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று அதை மன்னாவாக்கி பசியாற்றினவர், தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் செய்கிறவர், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் இந்நாளிலும் அடியனை மறைத்து பேசுகிறார். இந்த நிகழ்ச்சி யாருக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதமாக்கி உள்ளங்களை இல்லங்களை திடப்படுத்த ஏங்கி இருக்கிறீரோ, உம்முடைய ஏக்கம் யாருக்கெல்லாம் விடுதலையை நன்மை அருள வேண்டும் என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு செல்லுவீராக. நீர் திறந்ததை ஒருவரும் அடைக்க முடியாதல்லவா? அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் வல்ல நாமத்தில் இந்த நிகழ்ச்சி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியத்தை வேத வசன அடிப்படையில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்து நம்பி ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையில அசாதாரண மாற்றங்கள் உண்டாகும். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த வாக்கு உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வேதத்திலிருந்து திறந்து பார்த்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியா என்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், மனம் திரும்பினால், பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன். இந்த வார்த்தை வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிறவர்கள் அறிந்திருந்தாலும் சபை பிரதிஷ்டை நாளிலே சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி பேசின, தேவனே பேசின மிக முக்கியமான வார்த்தை. எப்பொழுது தன் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான வெளிப்பாட்டை கர்த்தருக்கு பேசி வைத்திருக்கிறார். எப்பொழுதாம்? நான் என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது. இந்த நாட்கள் கொள்ளை நோய் என்கிற வார்த்தை அநேகருக்கு தெரியாவிட்டாலும் வைரஸ், கொரோனா என்று பல அர்த்தம் கொள்ளுகிற இந்த காரியங்களை நாம் கேட்டும் பார்த்தும் பயந்தும் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதையும் தாண்டி கண்களை பாதிக்கிற அடுத்த வியாதி 2 விதத்திலே வந்திருக்கிறது. அந்த வியாதி சுகமாக்க முடியாது, கண்ணை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரமான சம்பவம் பிற மாநிலங்களையும் தமிழகத்திலே 10 நபர்களுக்கு மேலானவர்களையும் அது தாக்கி இருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை யதார்த்தமாய் கேட்டுக்கொண்டுகிற நண்பான குடும்பமே,
இந்த கொரோனாவை மேற்கொள்வதற்கு, கொள்ளை நோயை மேற்கொள்வதற்கு தேவையான மருந்து, நாம் பார்த்து வருகிற மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது உலகம் மருத்துவம் சொல்லுகிற மருந்து. ஆனால் நான் சொல்லுகிற மருந்து ஜெபத்தினால் வருகிற தேவனுடைய தழும்புகளாகிய மருந்தாக இருக்கும். சபை கவனிக்க வேண்டும். இந்த மருந்து எப்பொழுது வெளிப்படுமாம், எப்பொழுது இந்த சுகம் வெளிப்படுமாம், எப்பொழுது தேவன் கிரியை செய்வாராம்? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட என் ஜனங்கள், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற என் ஜனங்கள், சர்வசங்க சபையில இணைந்திருக்கிற என் ஜனங்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. இந்த நாட்களிலே நம்மை தாழ்த்த வேண்டுமா? வேதம் முழுவதையும் நீங்கள் திரும்பி பார்த்தால் எங்கெல்லாம் நஷ்டம், அழிவு, படுதோல்வி வந்ததோ அங்கெல்லாம் தேவ மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள். உபவாசம் எதற்கு? தேவனுடைய மனதை திருப்புகிறதற்கு அல்ல, என் இருதயத்தை கிழித்து தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துவதற்கு. உபவாசம் எதற்கு? ஜெப ஆவியை நான் பெருக்கிக் கொள்வதற்கு. உபவாசம் எதற்கு? என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. உபவாசம் எதற்கு? தேவனுக்கு பிரியமாய் நான் மாறுவதற்கு. உபவாசம் எதற்கு? என் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமான ஜீவபலியாய் மாற்றுவதற்கு. உபவாசம் எதற்கு? தேவனுடைய இரக்கத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு. உபவாசம் எதற்கு? தேவனுடைய ரட்சிப்பை பூமியிலே தேவன் நிறைவேற்றுவதற்கு. உபவாசம் எதற்கு? அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதற்கு. உபவாசம் எதற்கு? தேவனுடைய மனதுருக்கு வெளிப்படுவதற்கு. உபவாசம் எதற்கு? தேவன் தம்முடைய தழும்புள்ள கரத்தை தமது ஜனத்தின் மேல், தேசத்தின் மேல் நீட்டுவதற்கு. இத்தனை மகிமையான காரியங்களை உன் தாழ்மையான உபவாசம் நிறைவேற்றிவிடும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த கொள்ளை நோயை கண்டு, இரண்டாம் அலையை கண்டும் இன்னும் முழங்காலை முடக்காமல், நம் கண்களிலே ஜெப நீர்த்தாரைகள் வராமல், நம்முடைய குடும்பங்களிலே கைகோர்த்த ஜெபங்கள் இல்லாமல் இருக்குமானால் தேவனுடைய சுகம் எப்படி நம்மையும் தேசத்தை நிரப்ப முடியும்? இந்த செய்தியின் மூலமாய் உன் ஜெப வாழ்வை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த வார்த்தை நீ கேட்கும் போதே, ஆம் ஆண்டவரே, நீர் எனக்குள் ஆதியில் வைத்த அந்த ஜெப அனலை, ஜெப உறவை, ஜெப மகிமையை, ஊக்கமான ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவியை, அதிகாலையில் ஜெபித்த ஆவியை, ஐக்கியத்தோடு ஜெபித்த ஆவியை நான் ஆண்டவரே இழந்திருக்கிறேன், அனல் குறைந்திருக்கிறேன். என்னை ஒரு விஷயாய் இப்பொழுது மீண்டும் நிரப்பும் என்று நீ கேட்டால், நம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இழந்ததை ரெட்டிப்பாய் உனக்கு தருவார். யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் தந்தார், அது ஆசீர்வாதம். நீ இழந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு ரெட்டிப்பாய் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறான். நீ இழந்த ஜெப அபிஷேகத்தை உனக்கு ரெட்டிப்பாய் தருவேன். நீ இழந்த உபவாச வாழ்க்கையை உனக்கு ரெட்டிப்பாய் தருவேன். உபவாசிப்பதினால், கண்விழிப்பதினால் உன் சரீரம் பலவீனப்பட போவதில்லை. அதனால் உனக்குள்ள தெய்வீக சுகம் எழும்பும். இந்த ஜெபத்தை தன் ஜனங்கள் தொலைத்து விட்டார்கள் என்றே தேவன் புலம்புகிறார். ஏன் அங்கே மழை இல்லை? ஏன் அங்கே நஷ்டத்தின் ஆவி கிரியை செய்கிறது? ஏன் இப்படி ஒரு நாள் பார்த்தவர்களை மறுநாள் பார்க்க முடியாத ஒரு கொடிய அவல நிலை? இந்த நாட்களிலே 100க்கும் மேற்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் கூட நாம் இழந்திருக்கிறோம். அவர்கள் ஊழியங்களை நிறைவேற்றி முடித்தார்களா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லையே. எத்தனை வேதனை! இதற்கு காரணம் இந்த நோய் என்ற பேச்சை நம்ம பேசவே கூடாது. இந்த நோயை அழிக்கிற அபிஷேகம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியை நீக்குகிற, வியாதியை அழிக்கிற, வியாதியை எதிர்க்கிற அதிகாரம், சக்தி, ஜெப ஆவி சபையாகிய தம்முடைய ஜனத்துக்கு உண்டு. அதை தேவன் கொடுத்திருக்கிறார். வியாதிகளின் மேல் அதிகாரம் சபையாருக்கு உண்டு, விசுவாசிக்கு உண்டு, தேவ ஊழியக்காரனுக்கு உண்டு. ஏதோ ஒருவர் மேல் கை வைத்து ஜெபிப்பதல்ல, முழு தேசத்தையும் தன் ஜெபத்தினால் மோசே சுகமாக்கினார்.
முழு தேசத்துக்கும் ஒரே ஜெபம், ஒரே நாளில் சுகம். முழு தேசத்துக்கும் நம்மால், நம்முடைய ஜெபத்தால் சுகத்தை கொண்டு வர முடியும். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்களானால், ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு நாம் சுகத்தை தருவேன்னு சொல்லல, உங்கள் தேசத்துக்கு சுகத்தை தருவேன். இங்கே தமிழில் சேமம் என்று போடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் அது சுகம், குணமாக்குவேன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரே நாளிலே இந்த கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நம்முடைய ஜெபத்தால் முடியும். அங்கே ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தேவன் பேசவில்லை, என் ஜனங்கள் என்று பேசுகிறார். இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கிற சபைகள், தமிழகம் முழுவதில் இருக்கிற சபைகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற முழுவதிலும் இருக்கிற சபைகள், முழு நேரமான அழைப்பை சுமந்து திரிகிற தேவ பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் இணையுமானால் ஒரே நாளில் இந்த வாதை முழு கட்டுப்பாட்டுக்குள் வருவது உண்மை. அதற்கு தான் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, தங்களை ஒருமனப்படுத்தி, தங்களை தாழ்த்தி, தங்கள் கண்களுக்கு விழிப்பின் ஆவியை பெற்றுக்கொண்டு முழங்காலில் நின்றார். இந்த செய்தி கேட்ட உடனே நீ நின்றார், உன் தெருவில சுகம் வரும். நீ விரும்புகிற குடும்பங்களுக்கு சுகம் வரும். நீ விரும்புகிற உன் சபையாருக்கு சுகம் வரும். நீ வாஞ்சித்து ஜெபிக்கிற உன் மாவட்டத்துக்கு சுகம் வரும். நீ விரும்பி நேசிக்கிற மாநிலத்துக்கு சுகம் வரும். கொரோனா வார்டுகள் காலியாக மாறும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், இது லேசான காரியம். எனக்கு என் ஜனங்கள் இன்னும் நான் விரும்புகிற ஒரு ஜெப எல்லையை நெருங்கவில்லை என்று தேவன் குமருகிறார். என் ஜனங்களிடத்தில் நான் கேட்பதெல்லாம், இந்த பூமியை சுகமாக்க அவர்கள் விரும்பி ஜெபிக்க வேண்டும். சுகமடைய விரும்புகிறாயா என்ற கேள்வியை பெதஸ்தா முடனுடன் கேட்ட கர்த்தர், தமிழகம் சுகமாக விரும்புகிறாயா? சென்னை பட்டணம் சுகமாக விரும்புகிறாயா? திருவள்ளூர் மாவட்டம் சுகமாக விரும்புகிறாயா? உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. சபையே உன்னை தாழ்த்து. அன்பு மெய்ப்பனே உன்னை தாழ்த்து. நீதிமான் என்று சொல்லுகிற மகனே மகளே உன்னை நீ தாழ்த்து. இன்றைக்கு அந்த தாழ்வுள்ள ஜபத்தை நீ ஏறெடுப்பாயானா உண்மையில் ஒரு பெரிய கிருபை நாவி நான் ஊற்ற விரும்புகிறேன். ஒரே பேரானவனுக்காக துக்கித்து அழுகிறது போல இந்த ஜனத்தின் மரண ஓலத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உன் ஜபத்தை நான் பயன்படுத்த போகிறேன். என் மகளே, எத்தனை முறை உன் ஜபங்களுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன். இந்த ஜப ஆவி வித்தியாசமானது. இதை நீ உணர்ந்து ஜபிக்கும் போது மருத்துவமனைகளில் வருகிற மாற்றத்தை உனக்கு நான் காண்பிப்பேன். உன் ஜபங்கள் நாளை செய்தியாய் வெளிவருவதை நீ காண்பாய். உன் ஜபங்கள் பரலோகம் அங்கீகரித்ததை நீ தொலைக்காட்சியில கண்டு கர்த்தரை துதிப்பார். உன் ஜபத்தை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். உன் கண்ணீருக்கு தேவன் மதிப்பு செய்ய போகிறார். இன்று இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே நீ முழங்கால் நிற்பாயானா இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு ஜப ஆவியை உனக்கு நான் தருகிறேன். குணமாக்கும் ஒரு ஜப ஆவியை உனக்கு நான் தருகிறேன். வியாதியை தடுத்து நிறுத்துகிற அதிகாரமுள்ள ஒரு ஜப ஆவியை உனக்கு தருகிறேன். உன் கிராமத்தை இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவித்து வேலை அடைக்கிற ஒரு ஜப ஆவியை நான் உனக்கு தருகிறேன். உன் ஜபத்தை நான் கேட்டு உன் பகுதிக்கு பாதுகாப்பின் மதிலை நான் எழுப்புவேன். இந்த சத்தியத்திற்கு யார் இணங்குகிறீர்களோ அவர்கள் வீட்டுக்கும் சபைக்கும் பகுதிக்கும் ரட்சிப்பை மதிலாக்குவேன். இன்று உன்னை தாழ்த்து. தேவன் இங்கு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். நான் அவர்களை மன்னித்து என் பலவீனங்கள், என் குறைகள், என் பாவங்கள், என் மீறுதல்கள், என் துணிகரங்கள், என் ஜபமின்மை, ஜப குறைவு, என் வேத வாசிப்பின்மை, இதெல்லாம் தேவனுடைய சுகத்தின் வல்லமை தடுத்துக் கொண்டிருக்கிறார். துன்மார்கர் அல்லது தேவன் அறியாதவர்கள் செய்கிற பாவத்தினால் தேவன் சுகத்தை தடுக்கவில்லை. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், பரிசுத்தர் 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 என்று என்னை ஆராதிக்க வேண்டிய என் ஜனங்கள், என் இரத்தத்தினால் தங்களை கழுவி தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய என் ஜனங்கள், அவர்கள் பாவங்கள் தான் தேவனை துக்கப்படுத்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய சுகம், பாதுகாப்பு தேசத்தில் கிரியை செய்யாதபடி அது குறுக்காய் இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்துவோமா?
அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவார். நான் செய்கிற அக்கிரமம் எனக்கும் சுகத்தை தடுக்கிறது, அதே நேரத்தில் நான் வாழ்கிற தேசத்தின் சுகத்தில் தடுக்கிறது. இந்த நாளிலே தாழ்த்துவோமா? கூரையை பிரித்து இறக்கப்பட்ட அந்த ஒரு திமிர்வாத காரனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்க விரும்பின போது அவனுக்குள்ள தேவன் பாவத்தை பார்த்தார். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை அவரிலே அதிகமாய் வடிந்து கொண்டிருந்தது. அவர் உட்கார்ந்த இடத்தில் ஜனங்கள் சுகமானார்கள். அவர் வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் வார்த்தையை நம்பி போனவர்கள் சுகமானார்கள். ஆனால் இயேசுவினுடைய பார்வையில் கிடத்தப்பட்டவன் சுகமாக்கப்படவில்லை. காரணம் அவனுக்குள் இருந்த பாவம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இந்த சம்பவம் அதிகமான இடத்தில் நாம் வாசிக்க முடியாது. பாவம் சுகத்தை தடுக்கும், செழிப்பை தடுக்கும், தேவனுடைய பதிலை தடுக்கும், உனக்கு வர வேண்டிய சுகத்தை தடுக்கும். இந்த செய்தியின் மூலமா உன்னோட தேவன் பேசுகிறார். நம் பார்வைக்கு நம் குற்றங்கள் தெரியாது. நம்மை நாம் தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த தேவ மனிதன் மூலம் என்னோடு பேசுகிறேன். நான் தாழ்த்தி ஜெபிக்காததினால், என் மறைவான குற்றங்களினால், என் அந்தரங்க பாவங்களினால் என் தேசம் இப்படி வியாதியினால் அலகழிக்கப்படுகிறதே, அதற்கு காரணம் அவர்கள் பாவங்கள் அல்ல, என் பாவமே என்று நம்மை தாழ்த்துவோமானால் இந்த செய்தியை கேட்கிற வேளையில தானே ஒரு பெரிய மாறுதலை உன் எல்லைகளுக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே தேவன் கொண்டு வர விரும்புகிறார். என் நாமம் தரிப்பிக்கப்பட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினார். முதலாவது அவர் செய்கிற காரியம், அவர்களை மன்னிப்பேன், அவர்களை கழுவுவேன். முதலாவது உன்னை, உன் வீட்டை குணமாக்குவார். பிறகு நீ ஜெபிக்கிற எல்லைகள் எல்லாம் குணமாக போகிறது. நம்மை தாழ்த்துவோமா? இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இந்த வார்த்தை நிமித்தம் தேவனுக்கு பயந்து ஒருமுகப்பட்டு, என்னால் தான் ஆண்டவரே இந்த மக்கள் இப்படி அவதிப்படுகிறார்கள். ஒரு பெரிய வாதை எருசலேமை சுற்றிலும் அலகழித்துக் கொண்டிருந்த போது தாவீது என்கிற அன்பான நாம் அறிந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அவன் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தி அந்த மனிதன் பலியிட்ட போது ஒரு பெரிய குணமாக்கும் வல்லமை எருசலேமில் இறங்கிற்று. சங்கார தூதன் தன் பட்டயத்தை திரும்ப உரையில போட்டது போல இந்த கொரோனாவை கர்த்தர் திரும்ப எல்லை விட்டு அனுப்பும்படியாய் விரும்புகிறார். அதற்கு தேவை தன்னை தாழ்த்துகிற தாவீதுகள், தன்னை தாழ்த்துகிற அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய ஜனமாகிய சபை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில தானே நீங்கள் தேவன் உங்களை பலப்படுத்தியிருப்பது உண்மையானால் முழங்கால் படியிட்டு நேர் முழங்காலில் நின்று, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நான் பழகின வசனங்கள். இந்த வசனங்களிலே பல செய்திகளை கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தான் தெரிகிறது ஆண்டவரே, ஒரு நீதிமானின் தவறும் பிழையும் குற்றங்களும் தேசத்துக்கு நோயாய் மாறுகிறது. நன்றி அப்பா. வேண்டாம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை என்னோடு கூட இணைந்து கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஊழியக்காரனாக நான் இணைந்து ஜெபிக்கிறேன். உம் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நாங்களும், உம் நாமத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட நாங்களும் எங்களை ஒரு மனதோடு தாழ்த்துகிறோம். எங்கள் பலவீனங்களினால், எங்கள் ஜெப குறைகளினால், எங்கள் ஒரு மனப்பாடு இல்லாததினால், சபைக்குள்ளே காணப்படுகிற பிரிவுகளால் இந்த நோய்க்கு நாங்கள் இடம் உண்டாக்கிட்டோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபங்களும் உமது பார்வையில் விலையேற பெற்றதாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டு ஜெபித்து முடிக்கிற வேளையிலே அடுத்த ஆண்டவர் ஒரு செய்தி நாங்கள் கேட்க வேண்டும். கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தமிழகம், இந்தியாவின் ஆண்டவரை பிற பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பினது என்கிற ஒரு காரியத்தை எங்கள் காதுகள் கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்த ஒரு இயல்பு நிலை, ஐரோப்பா நாடுகளுக்கு வந்த ஒரு இயல்பு நிலை, சீனா தேசத்துக்கு வந்த ஒரு இயல்பு நிலையை எங்கள் தமிழகத்திற்கும், எங்கள் ஆண்டவர் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் நீ இரக்கம் பாராட்டுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகளே, அன்பு சகோதரா, உன் ஜெபத்தை கண்ணீரின் தேவன் கனப்படுத்தி உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு
நான் பதிலளித்து இந்த மக்களுக்கு நான் விடுதலையை கட்டவிழ்ப்பேன். ஊழியங்கள் மீண்டும் விடுதலையாய் நிறைவேறுவதற்கு நான் வாசலை திறப்பேன். இந்த கொரோனாவில் வந்த நஷ்டங்களை மாற்றுவேன். கொரோனாவில் வந்த பாதிப்புகளுக்கு நான் ஈடு செய்வேன். கொரோனாவில் வந்த எல்லா விதமான ஊழிய நெருக்கத்திற்கும் நான் ஒரு பெரிய பதிலை நான் கட்டளிடுவேன். இந்த நாட்களிலே எத்தனை மடங்கு ஊழியம் ஒடுக்கப்பட்டதோ அவ்வளவாய் பருகி பெருகத்தக்கதான பெருக்கத்தின் ஆவியை நான் சபைகளுக்கு கட்டவிழ்ப்பேன், உனக்கும் கட்டவிழ்ப்பேன். இந்த கொரோனா நாட்களிலே கையில் வருமானம் இல்லாமல் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். நீ பயப்பட வேண்டாம், உன்னை அதிசயமாய் நடத்துவேன். வானத்து மன்னாவை தந்த நான் இன்னும் மாறாதவராய் இருக்கிறேன். என் கிருபை மாறவில்லை, என் இரக்கத்துக்கு முடிவில்லை. நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று இப்பொழுது நீ காண்பாய். உனக்கு வேண்டிய நன்மைகளுக்கு நான் வாசலை திறந்து கொடுப்பேன். உனக்கு வேண்டிய காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படும். நன்மையினால் உன் வாயை நான் திருப்தி ஆக்குவேன். இந்த நாட்களிலும் உன்னை நான் கழிவுற செய்வேன். இது வனாந்தரமான வழிநடத்துதல். ஆனாலும் நீ சொல்லுவாய், வனாந்தரத்தில் தம்முடைய ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. நான் ஜெபிக்கிற வேளையிலே உன் வனாந்தரத்தை திருப்திப்படுத்துகிற மன்னாவை தேவன் பகுதிக்கு கொண்டு வருகிறார். நன்மையை கொண்டு வருகிறார், இரக்கத்தை கொண்டு வருகிறார், ஆச்சரியமான கிரியைகளை கொண்டு வருகிறார். அநேக அடைக்கப்பட்ட உள்ளங்களை உனக்காய் திறக்கிறார். அழைக்கப்பட்டு முழு நேரமாய் ஆராதனையை நடத்த முடியாமல் தத்தெடுத்து கொண்டிருக்கிற தேவ மனிதனே, உன்னை அழைத்தவர் உன்னோடு இருக்கிறதை நீ காண்பார். உன்னை அழைத்த தேவன் அவர் மாறாதவர் என்றும் அவர் கிருபை மாறாததென்றும் இப்பொழுது நீ காண்பார். நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த வசனத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் தேவ பாரத்தை பெற்று கண்ணீரை ஜபமாக்கி மனதில் ஒரு சமாதானத்தை உணர்கிறீர்களோ அவர்களுக்கு அவர் செய்கிற அதிசய வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மை வித்தியாசமாக இருக்கும். இது ஏதோ எங்கும் ஆராதனைக்கு போக முடியவில்லை என்று கேட்கிறவர்களுக்காக ஒரு டைம் பாஸ் மெசேஜ் அல்ல. கொரோனாவை இந்த மாநிலத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு தீர்க்க தரிசன ஜபமாக இதை உன்னிலே தேவன் ஏறெடுக்க விரும்புகிறார். உன் ஜபத்தை நான் பயன்படுத்தி அதற்குரிய பலனை உன் மீது வைத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். நன்றி தகப்பனே, இப்படி ஒரு காரியத்தை மக்களுக்கு சொல்லி அவங்க ஜப வாழ்வை தட்டி எழுப்புவதற்கு அடியனுக்கு கொடுத்த இந்த கிருபையின் தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் தொடரவும், இப்படி தேவன் அருளுகிற தீர்க்க தரிசன பாரமான செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு ஆயிரங்களை விசுவாச ஆவியில அனல் மூட்டி எழுப்பவும் அடியனை தொடர்ந்து பயன்படுத்தும். என்னோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இதற்குரிய பலனும் பலனும் மிகுதியாய் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற என் அருமை சபை மக்களுக்கும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் போய் சேரட்டும். இதை கேட்கிற உம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு சபைக்கும் நன்மையும் கிருபையும் வந்து இறங்கி கிரியை செய்யட்டும். தூதர் ஊழியம் கட்டவிழ்க்கப்படட்டும். நீர் இரக்கம் பாராட்டி விட்டு அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபித்து எங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தைக்கு இணங்குகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எனக்காக, குடும்பத்துக்காக, சர்வ சிருஷ்டிக்கு இயேசு ஊழியங்கள் சபை தரிசனத்தோடும் இதர தரிசனத்தோடு நிறைவேறி வருகிறது. உங்கள் ஜபங்களை நினைவு கூறுங்கள். தொடர்ந்து நாங்கள் இப்படி செய்திகளை வழங்கும் போது மற்ற எங்கள் தரிசனங்களை உங்கள் ஜப உதவிக்காக பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஜப புருஷராய் ஸ்திரீகளாய் உயர்த்தி பயன்படுத்தி தேசத்தை குணமாக்குவாராக. ஆமென்.